வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் தேசிய கட்சிகளிடம் எழுத்து மூல ஒப்புதலை பெற சட்டத்தரணிகள் பேரவை முயற்சி. தனித்து செயற்படுவதை தவிர்க்க கடும் நிபந்தனை. தீர்வு எட்டப்படாத காரணத்தினாலேயே நெடுந்தீவு மக்கள் வீதியில் இறங்கினர். முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கவலை. கோணேஸ்வரர் கோவிலின் வளாகத்தில் விமானப்படை ரேடார் அமைக்க திட்டம். பொதுமக்கள் தரப்பில் எதிர்ப்பு. வன்னி வீதிகளை புனரமைக்க மேலதிக விசேட நிதி வேண்டும். பிரதி அமைச்சரிடம் ஆளுநர் வலியுறுத்து. கர்தினாலின் ஓய்வு குறித்த செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை. கொழும்பு மறைமாவட்டம் தெளிவுபடுத்தல். செட்டிக்குளம் பிரதேச செயலகத்தில் 60 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி மோசடி, 4 இடமாற்றம். ஈஸ்டர் தாக்குதல் வழக்கு தவறிய தகவல்களை சேர்க்க அனுமதி கோரிய பூஜித ஜெயசுந்தர். தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மேம்பாட்டுக்கு ஆதரவளிக்கும் வகையில் இலங்கை நிலைபெறுத்தகு சக்தி அதிகார சபையால் முன்னெடுக்கப்படும் உத்திசார் சுற்றுச்சூழல் மதிப்பீடு தொடர்பான விசேட கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை நடைபெற்றது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தொழில்நுட்ப மற்றும் நிதியுதவியுடன் முன்னெடுக்கப்படும் இந்த ஆய்வு மற்றும் திட்டமிடல் குறித்து ஜப்பானின் ஓரியண்டல் கன்சல்டன்ட்ஸ் குளோபல் மற்றும் இலங்கையின் கன்சல்டிங் இன்ஜினியர்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் அசோசியேட்டட் ஆகிய நிறுவனங்களின் பிரதிநிதிகள் ஆளுநருக்கு விரிவான விளக்கங்களை வழங்கினர். புதுப்பிக்கத்தக்க சக்தி உற்பத்தியில் குறிப்பாக காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களை முன்னெடுக்கும் போது அறிவியல் ரீதியான ஆய்வுகளுடன் மக்கள் தெளிவூட்டப்பட வேண்டியது அவசியமாகும் என்று ஆளுநர் தெரிவித்தார். தான் யாழ் மாவட்ட செயலாளராக பணியாற்றிய காலத்தில் தென்மராட்சி பிரதேசத்தின் மரவன்புலவு பகுதியில் காற்றாலை கோபுரங்கள் அமைக்க முற்பட்ட போது மக்கள் மத்தியில் எழுந்த எதிர்ப்புகளை ஆளுநர் இதன்போது நினைவு கூர்ந்தார். அறிவியல் ரீதியான தெளிவான ஆய்வு முடிவுகள் இன்றி மக்கள் சில அச்சப்பாடுகளை வெளிப்படுத்தும் போது பேராசிரியர்கள் மற்றும் துறைசார் நிபுணர்களை கொண்டு அவர்களுக்கு புரியும் வகையில் தெளிவூட்டல்களை வழங்க வேண்டும். எவ்விதமான அபிவிருத்திகளும் அந்த மண்ணின் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் ஆளுநர் வலியுறுத்தினார். வடக்கு மாகாணத்தில் சூரிய ஒளி, காற்றாலை மற்றும் கடல் அலைகள் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் உள்ளன. 2030ஆம் ஆண்டளவில் நாட்டின் ஒட்டுமொத்த மின் உற்பத்தியில் 70% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இலக்கை அடைவதற்கு இந்த ஆய்வு நடவடிக்கைகள் மிக முக்கியமானவை. வவுனியா தவிர்ந்த ஏனைய 4 மாவட்டங்களிலும் இதற்கான சாத்தியப்பாட்டு ஆய்வுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. புதுப்பிக்க சக்தி ஊடான திட்டங்கள் சூழல் நேயமான திட்டங்கள் என்பதால் அவை அவசியமானவை என்றும் ஆளுநர் வலியுறுத்தினார். இக்கலந்துரையாடலில் இலங்கை நிலைபெறுத்தகு சக்தி அதிகார சபையின் உதவி இயக்குநர்கள், பொறியியலாளர் சதுர வன்னியாராய்ச்சி பாலித அபயரத்ன, ஆளுநரின் செயலாளர் சிவபாத சுந்தரம், சத்தியசீலன் மற்றும் சர்வதேச உள்நாட்டு ஆலோசனை குழுக்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்துக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட இலங்கை பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் தொய்யகொண்ட ஐநாவின் அரசியல் மற்றும் அமைதி காக்கும் விவகாரங்களுக்கான உதவி பொதுச் செயலாளர் காலித் கியாரியுடன் முக்கிய பேச்சை நடத்தினார். கடந்த புதன்கிழமை நடைபெற்ற இந்த சந்திப்பில் ஐநாவுக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி ஜெயந்த ஜெயசூரிய உள்ளிட்ட குழுவினரும் கலந்து கொண்டனர். ஐநா அமைதிப்படை நடவடிக்கைகளுக்காக இலங்கை துருப்பினரை பயிற்றுவிப்பது மற்றும் தயார்படுத்துவது குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. குறிப்பாக பணியில் அமர்த்தப்படும் அனைத்து இராணுவத்தினருக்கும் பின்வரும் விடயங்களில் விரிவான பயிற்சிகள் வழங்கப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டது. மனித உரிமைகள் விடயங்கள், மனித உரிமைகள் தொடர்பான உரிய விசாரணை மற்றும் கொள்கைகள் குறித்த அறிவு, சர்வதேச மனிதாபிமான சட்டம், சர்வதேச போர் நடைமுறைகள் மற்றும் சட்டங்கள், மனித உரிமைகள் சட்டம், அடிப்படை மனித உரிமைகளை பாதுகாக்கும் சர்வதேச சட்ட விதிகள். இந்த பயிற்சிகள் ஐநா அமைப்பின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதுடன் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களை தடுப்பதற்கு தவறியமை மற்றும் குற்றவியல் ரீதியான கவனஈனம் தொடர்பில் முன்னாள் போலீஸ் மா அதிபர்
பூஜித ஜெயசுந்தரவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் அவரது கோரிக்கையொன்றை கொழும்பு மேல் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இந்த வழக்கு நேற்று வெள்ளிக்கிழமை நீதியரசர் பிரியந்த லியனகே தலைமையிலான மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பூஜித ஜெயசுந்தர விடுத்த கோரிக்கை தொடர்பிலான கட்டளையை வழங்கிய நீதிபதிகள் குழாம் அதனை நிராகரிப்பதாக அறிவித்தது. பூஜித ஜெயசுந்தர சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி ரொஷான் தேகிவெல நீதிமன்றில் எனது கட்சிக்காரர் ஏற்கனவே வழங்கிய கூண்டு பிரகடனத்தில் 2 முக்கிய விடயங்களை தற்செயலாக தவறவிட்டுள்ளார். எனவே அந்த விடயங்களை மீண்டும் புதிய உண்மைகளாக சேர்ப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று கோரினார். முன்கூட்டியே புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்தும் ஈஸ்டர் தாக்குதலை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்காமல் கடமையை செய்ய தவறியமைக்காக பூஜித ஜெயசுந்தரவுக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எனினும் ஏற்கனவே வழங்கப்பட்ட கூண்டு பிரகடனத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள நீதிமன்றம் இதன்போது இடமளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மறைமாவட்ட ஆயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை இவ்வருட இறுதியில் தனது பதவியில் இருந்து ஓய்வு பெறப் போகின்றார் என்று சமூக வலைதளங்களிலும் சில ஊடகங்களிலும் வெளியாகும் செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்று கொழும்பு மறைமாவட்ட வெகுஜன தொடர்பு பணிப்பாளர் அருட்தந்தை ஜூட் கிரிஷாந்த தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் தெளிவுபடுத்துகையில், ஆஜரொருவரின் பதவி அல்லது ஓய்வு குறித்த இறுதி தீர்மானங்களை மேற்கொள்ளும் அதிகாரம் வத்திக்கானுக்கே உள்ளது. கர்தினாலின் பதவி நிலுவை குறித்து வத்திக்கானிடமிருந்து இதுவரை எவ்வித உத்தியோகபூர்வ அறிவிப்புகளும் கிடைக்கப்பெறவில்லை. கத்தோலிக்க திருச்சபையின் சட்டக்கோவையின்படி ஓர் ஆயர் தனது 80வது வயதை எட்டும் போது ஓய்வு பெறுவது குறித்து பரிசீலிக்கப்படும். இருப்பினும் அந்த பதவியில் நீடிப்பதா அல்லது ஓய்வு பெறுவதா என்பது குறித்த இறுதி முடிவை எடுக்கும் அதிகாரம் பரிசுத்த பாப்பரசரிடமே உள்ளது. கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகைக்கு அடுத்த ஆண்டு 80 வயது பூர்த்தியாக உள்ள நிலையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் கொழும்பு மறைமாவட்ட தலைமைத்துவத்தில் மாற்றம் ஏற்படும் என சில ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. இவ்வாறான செய்திகளில் எவ்வித உண்மையும் இல்லை என்று அருட்தந்தை ஜூட் கிரிசாந்த திட்டவட்டமாக தெரிவித்தார். வடக்கு மாகாணத்தில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி செயற்றிட்டங்கள் மற்றும் எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கப்படும் புதிய திட்டங்கள் தொடர்பில் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோவுக்கு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் விரிவாக தெரியப்படுத்தினார். வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு ஆளுநருக்கும் பிரதி அமைச்சருக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் நடைபெற்றது. போரால் பாதிக்கப்பட்ட வடக்கு மாகாணத்தின் உட்கட்டமைப்பு தேவைப்பாடுகள் இன்னமும் அதிகமாக காணப்படுவதை ஆளுநர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக வன்னி பிரதேசத்தில் உள்ள கிராமங்களை இணைக்கும் வீதிகள் மிகவும் மோசமான நிலையில் உள்ளமையை குறிப்பிட்ட அவர், அவற்றை துரிதமாக புனரமைத்து மக்களின் போக்குவரத்தை இலக்குப்படுத்த வளமையான நிதி ஒதுக்கீடுகளுக்கு மேலதிகமாக விசேட நிதி தேவைப்பாடுகள் உள்ளமையை பிரதி அமைச்சரிடம் ஆழமாக வலியுறுத்தினார். கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலான போக்குவரத்து நேரத்தை குறைக்க வேண்டியதன் அவசியம் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. இதற்காக திட்டமிடப்பட்டுள்ள அதிவேக நெடுஞ்சாலை திட்டங்கள் மற்றும் அத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதிலுள்ள சாத்தியப்பாடுகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. மேலும் அதிவேக பாதைக்கு மேலதிகமாக போக்குவரத்து நேரத்தை குறைப்பதற்கான ஏனைய மாற்றுத் திட்டங்கள் குறித்தும் பிரதி அமைச்சரும் ஆளுநரும் ஆலோசனைகளை மேற்கொண்டனர். அண்மையில் ஏற்பட்ட டெத்வா பேரிடர் மேல் கட்டுமான பணிகளுக்கான விசேட நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பில் பிரதி அமைச்சர் ஆளுநருக்கு தெளிவுபடுத்தினார். அத்துடன் அந்த நிதியை பயன்படுத்தி முன்னெடுக்கப்படும் திட்டங்களை எவ்வித தாமதமுமின்றி இந்த ஆண்டுக்குள் விரைந்து நிறைவு செய்ய வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தினார். இந்த விசேட கலந்துரையாடலில் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், ஆளுநரின் செயலாளர், யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் இணைப்பாளர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். திருகோணமலை பிரடரிக் கோட்டைக்குள் திருக்கோணேஸ்வரர் ஆலய பகுதியில் இலங்கை விமானப்படையினால் ரேடார் அமைக்க இடம் கோரப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த திட்டத்துக்கு அனைத்து மக்களும் எதிர்ப்பு வெளியிட வேண்டும் என ஆலய நம்பிக்கை பொறுப்பாளர் சபை உறுப்பினர் ஜெயசங்கர் கருத்து வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்தவை வருமாறு: திருக்கோணேஸ்வர ஆலய நம்பிக்கை பொறுப்பாளர் சபையின் முதலாவது அங்கத்தவராக நான் இருக்கின்றேன். ஆலயத்துக்கு 40 வருடங்களுக்கு மேலாக சேவையாற்றி வருகின்றேன். திருக்கோணேஸ்வர ஆலயமானது 247 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டுள்ளது. இதற்கு பிரித்தானியர் ஆட்சியில் வழங்கப்பட்ட CB 217 என்ற இலக்கம் கொண்ட
செம்பு உறுதி இந்தியாவில் உள்ள ஆதீனம் ஒன்றில் இன்னமும் பாதுகாப்பாக இருக்கின்றது. இந்த நிலையில் ஆலய பகுதிகள் ஒவ்வொரு படையாலும் ஆக்கிரமிக்கப்பட்டு வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. திருக்கோணேஸ்வர ஆலய வாசலில் முதலாவதாக கேணி இருந்த இடத்தை மூடி இலங்கை இராணுவமும், அதனைத் தொடர்ந்து மத்தியில் போலீஸ் தலைமையகமும், அதனைத் தொடர்ந்து நந்திமலையில் கடற்படை தளமும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் விமானப்படை தளத்திற்கும் இடத்தை கொடுத்தால் எமது நிலம் எங்கே என்று சிந்திக்க வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். இதனால் கோணேசரின் இருப்பிடம் மட்டுமல்லாமல் சுற்றுலாத்துறையும் பாதிக்கப்படும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. ரேடார் கருவியை சீனகுடா பகுதியிலேயே அமைக்க முடியும். அதை விடுத்து இங்கே அமைப்பதன் நோக்கம் என்ன என்றும் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. எனவே அனைத்து திருகோணமலை மக்களும் இதற்கு எதிர்ப்பு வெளியிட்டு நில அபகரிப்பை தடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். திருக்கோணேஸ்வரர் ஆலய பகுதியில் இலங்கை விமானப்படையினால் ரேடார் அமைக்க எடுக்கப்படும் முயற்சிகள் பற்றிய விரிவான தகவல்கள் அடுத்து வரும் நாட்களில் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நெடுந்தீவு மக்கள் தமது அடிப்படை பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்வதற்கு எடுத்த பல முயற்சிகள் கைகூடாத நிலையில் அதன் இறுதி வெளிப்பாடாகவே வீதியில் இறங்கி போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். தமது அத்தியாவசிய பிரச்சினைகளுக்கு தீர்வை தரக்கோரி நெடுந்தீவில் மக்கள் முன்னெடுத்த போராட்டம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தற்போதைய ஆட்சி மாற்றத்தின் பின்னர் நெடுந்தீவு மக்கள் தமக்கான அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய பல்வேறு தரப்பினருடன் தொடர்புகளை ஏற்படுத்த முயன்றும் சாதகமான சூழ்நிலை உருவாக்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாகவே அவர்கள் ஒன்றிணைந்து கவனவீர்ப்பு போராட்டத்தை நடத்தியுள்ளனர் என்றும் இது அவர்களின் ஜனநாயக உரிமை என்றும் அவர் தெரிவித்தார். 1990களின் ஆரம்பத்தில் தீவக பகுதிகள் விடுவிக்கப்பட்ட போது மக்கள் எதிர்கொண்ட துயரங்களை நினைவு கூர்ந்த அவர் மேலும் கூறியதாவது: அன்று மக்கள் பட்டினியின் விளிம்பில் இருந்தபோது எமது கட்சியே அங்கு சென்று அவர்களின் பாதுகாப்பையும் வாழ்வியலையும் உறுதிப்படுத்தியது. எந்தவித பழிவாங்கல்களும் உயிரிழப்புகளுமின்றி அமைதியான சூழலை நெடுந்தீவில் உருவாக்கினோம். நெடுந்தீவு மக்கள் ஒரு காய்ச்சல் வந்தால் கூட எமக்கே தொடர்பு கொண்டு தீர்வுகளை பெற்று வந்தனர். ஆனால் தற்போது யாருடன் தொடர்பு கொள்வது என்ற ஏதுநிலை இல்லாத இயலாமையே இந்த போராட்டத்துக்கு காரணமாகியுள்ளது. நெடுந்தீவு மக்கள் மற்றும் கால்நடைகள் எதிர்கொள்ளும் கடும் குடிதண்ணீர் தட்டுப்பாடு குறித்து எமது கட்சியின் பிரதேச சபை உறுப்பினர்கள் அண்மையில் வடக்கு மாகாண ஆளுநரை சந்தித்து தெளிவுபடுத்தியுள்ளனர். இதற்கு ஆளுநர் சாதகமான பதிலை வழங்கியுள்ள போதிலும் நடைமுறையில் என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றார். கடந்த காலங்களில் நெடுந்தீவு மக்களுக்காக தம்மால் முடிந்த அனைத்து சேவைகளையும் அர்ப்பணிப்புடன் செய்துள்ளதாகவும் அங்குள்ள மக்களுக்கு அது நன்கு தெரியும் என்றும் டக்ளஸ் தேவானந்தா இதன்போது மேலும் தெரிவித்தார். வணக்கம். 90ஆம் ஆண்டுகளினுடைய ஆரம்பத்தில் தீவக பகுதிகள் அரச படையினரால் விடுவிக்கப்பட்ட பிறகு அன்றைய அரசாங்கம் சக தமிழ் கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தது மக்கள் பணியில் வந்து ஈடுபடுமாறு, மக்களுக்கு உதவுவதற்கு மக்கள் பணிகளில் வந்து ஈடுபடுமாறு கேட்டிருந்தார்கள். ஆனால் எந்த தமிழ் கட்சிகளும் அதுக்கு செவி சாய்க்கவில்லை என்றால் அவர்களுடைய சுயலாப அரசியல். அப்போ இந்த நிலைமையில் அதுக்கு பிறகுதான் அந்த கோரிக்கை எங்களுக்கு விடுக்கப்பட்டது. நாங்கள் மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கின்றபடியினால் நாங்கள் அந்த அழைப்பை ஏற்று தீவக பகுதிகளுக்கு போயிருந்தோம். தீவக பகுதிகளுக்கு போய் அந்த பிரதேச மக்கள், அதாவது விடுவிக்கிற நேரத்துக்கும் மக்களுக்கும் சம்பந்தம் இருக்க இல்லை, விடுவிக்கப்பட்ட பிறகு தான் நாங்கள் அந்த இடத்துக்கு போயிருந்தோம். நாங்கள் அப்போ அந்த நேரத்தில் அந்த மக்கள் எதிர்கொள்ளுகின்ற மருத்துவ பிரச்சனை, உணவு பிரச்சனை, கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குடிநீர், போக்குவரத்து, பண்டைக்கெல்லாம் யாழ்ப்பாணத்து பிரதான நிலப்பரப்போட தொடர்புகளற்ற நிலைமையில் தான் தீவக மக்கள் இருந்தவர். நாங்கள் அவர்களுக்கு கப்பல் மூலம் அல்லது விமானம் மூலம், கப்பல் மூலம் என்றால் திருவண்ணாமலைக்கும், விமானம் மூலம் என்று சொன்னால் அனுராதபுரம் அல்லது கொழும்புக்கு அவர்களை அழைத்து சென்று அங்கிருந்து யாழ் குடாநாட்டுக்கு அவர்கள் வந்து போயிருக்கின்றார்கள். அப்போ அந்த நேரத்தில் யாழ் குடாநாடு
பிரபாகரனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தபடியினால் அந்த சிரமங்களை அந்த மக்கள் எதிர்கொண்டிருந்தார்கள். இப்போ அந்த நேரத்தில் தான் நினைக்கிறேன் 96ஆம் ஆண்டு நடுப்பகுதிக்கு பிறகு நெடுந்தீவை சேர்ந்த மக்கள், அப்போ அந்த நேரம் நெடுந்தீவு எந்த சந்தர்ப்பத்திலும் விடுவிக்கப்படவில்லை. அப்போ நெடுந்தீவு சேர்ந்த மக்கள் அந்த மக்களுடைய பிரதிநிதிகளாக அங்கே இருக்கக்கூடிய மூத்த தீவில் சந்தித்து கேட்டிருந்தார்கள். இப்படி தாங்கள் பட்டினியினுடைய விளிம்பில் இருக்கின்றோம், கடற்தொழில் படகுகளுக்கு கூடாக இந்தியாவுக்கு கூட சென்றிருக்கினோம், போக முடியாதவர்கள் நாங்கள் பல பேர் இருக்கின்றோம், தாங்கள் பட்டினியினுடைய எல்லையில் இருக்கிறோம், தங்களை பாதுகாக்க சொல்லி. அந்த வகையில் தான் நாங்கள் நெடுந்தீவுக்கு சென்றிருந்த நாங்கள். அப்போ படையினர் வரை இல்லை, நாங்கள் தனித்து தான் சென்றிருந்த நாங்கள். பொதுவாக இந்த விடுவிப்பு நேரங்களில் அரசு படைகள் விடுவிக்க போயிருந்தால் கொஞ்சம் பேர் கொல்லப்பட்டிருப்பார்கள், கொஞ்சம் பேர் காயப்பட்டிருப்பார்கள், கொஞ்சம் பேர் கைது செய்யப்பட்டிருப்பார்கள். அதே போல் தான் புலிகளும் அவ்வாறு விடுவிக்கிற நேரங்களில் இதுகளெல்லாம் நடந்திருக்குது. கொஞ்சம் பேர் கொல்லப்பட்டிருப்பார்கள், மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் அல்லது மாற்று கொள்கையை உடையவர்கள் என்ற வகையில் கொல்லப்பட்டிருப்பார்கள், கைது செய்யப்பட்டிருப்பார்கள். அப்போ இதிலெல்லாம் நாங்கள் போய் என்னுடைய தலைமையில் போய் விடுவித்தபடியினால் இது ஒன்றும் நடக்கையில் நாங்கள் அதை விடுவித்து பிறகு அந்த நேரத்தில் அன்றைக்கு ஜனாதிபதி பிரேமதாஸ் அவர்களோடு கலந்துரையாடி ஒரு கப்பல் நிரம்ப அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மருந்துகள் உட்பட நாங்கள் அதை தெரிவித்து அந்த மக்களுக்கு கொடுத்து அண்டையிலிருந்து அந்த நெடுந்தீவு எங்களுக்கு ஊடாக பல முன்னேற்றங்களை கண்டு வந்திருந்தது. என்ன பிரச்சனை என்றாலும், காய்ச்சல் என்றாலும் அல்லது அந்த மக்கள் எங்களைத்தான் தொடர்பு கொண்டு அதற்குரிய ஆலோசனையையும் அதற்குரிய தீர்வுகளையும் பெற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் சமீப ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அந்த மக்களுக்கு யாரோடையும் தொடர்பு கொண்டு தங்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இல்லாதபடியினால், பல முயற்சிகள் செய்தும் அது கைகூடாதபடியினால் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நேற்று நடத்தியிருந்தார்கள். சமீபத்தில் கூட அந்த நெடுந்தீவு மக்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரதான பிரச்சனைகளாக இருந்த குதிரைக்கான கால்நடைகளுக்கான குடிநீர், நெடுந்தீவை சேர்ந்த எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் 4 பேர் போய் ஆளுநர் அவர்களை சந்தித்து அவர்களிடம் மக்களுக்கான குடிநீர், மற்ற கால்நடைகளுக்கான குடிநீர், அடுத்தது கடல் போக்குவரத்து, மற்றது வீதிகள் சம்பந்தமான இதுகளை நாங்கள் வெளிப்படுத்தியிருந்த நாங்கள். அப்போ ஆளுநரும் அதை கருத்தில் எடுத்து அதை தீர்ப்பதாக உறுதியளித்திருந்தார். நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் என்ன நடக்கப் போகிறது என்றது. அது அந்த மக்களுக்கு தான் வெளிச்சம் கடந்த காலத்தில் சரியாக இல்லையான்றது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செய்திருக்கின்றோம். நான் மக்களை நோக்கி கேட்பது என்னென்று சொன்னால், எங்களுக்கு கூடின வாக்குகளையும் கூடின ஆசனங்களையும் தந்தால், நான் இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொடுத்தது போல் 20-25 ஆசனங்களை நான் கேட்கவில்லை, ஒரு 3-5 ஆசனங்கள். ஏன்னா நாடாளுமன்றத்தில் எண்ணிக்கைகள் முக்கியம். எங்களுக்கும் அவைகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, நாங்கள் பிரச்சனைகளை தீருகின்ற வகையில் அணுகுகின்ற நாங்கள், அவர்கள் பிரச்சனைகளை தீரா வகையில் அணுகிற, இதுதான் எங்களுக்கும் அவைகளுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். அந்த வகையில் இப்போ சமீபத்தில் கூட இந்திய தரப்பை தமிழ் பிரதிநிதிகள் சென்று சந்தித்திருக்கின்றார்கள். அதில் கூட கதைக்க வேண்டிய முக்கியமான பிரச்சனைகளில் இந்த இந்திய இழுவமடி படகு அத்துமீறி எல்லை தாண்டி இங்கே எங்களுடைய வளங்களை சுரண்டுகின்ற எங்கள மக்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு அழிவுகளை ஏற்படுத்துகின்ற அது ஒரு பிரதான பிரச்சனையாக இருக்கின்றது. அது கதைக்கப்படவில்லை. அப்போ அவர்கள் கதைச்ச பிரச்சனை எதெல்லாம் கதைச்சிருக்கிறதாக பத்திரிகைகள் சொல்லப்படுது. ஒன்று இந்த எங்களோட மக்களுடைய இந்த இழுவம்படி படகுனுடைய பிரச்சனை, அடுத்தது எங்களோட அந்த அரசியல் உரிமை பிரச்சனையில் 13ஆம் திருத்தச் சட்டத்தை இன்றைக்கு எல்லாரும் நாங்கள் எதை நீண்ட காலமாக முன்வைத்து வந்திருந்தோமோ அரசியல் தீர்வாக ஒரு சிறந்த ஆரம்பமாக இந்த 13ஆம் திருத்தச் சட்டம், மாநசப முறைமை,
இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தப்பட்டதுதான் சரியாக இருக்கும் என்று நாங்கள் அன்றைக்கு அதை முன்வைக்கல சக தமிழ் கட்சிகள் உள்ளடங்களாக பிரபானுடைய அமைப்போடு சேர்ந்து எதிர்த்தவை. ஆனால் இன்றைக்கு எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கணும். ஏற்றுக்கொண்டு வந்திருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு அவர்கள் தயாராக இல்லை என்பது அவர்களுடைய நடைமுறையில் நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கின்றோம். தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு திட்ட தயாரிப்பில் தமிழ் தேசிய கட்சிகளிடையே ஒருமித்த நிலைப்பாட்டை எட்டவும் அரசுடனான பேச்சுக்களின் போது அந்த ஆவணத்தையே அடிப்படையாக கொள்ளவும் சகல கட்சிகளிடமிருந்தும் எழுத்து மூல ஒப்புதலை பெற தமிழ் சட்டத்திறனிகள் பேரவை ஆலோசித்து வருகின்றது. இனப்பிரச்சினைக்கான தீர்வு மற்றும் புதிய அரசமைப்பு உருவாக்கம் தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சியில் இப்பேரவை ஈடுபட்டுள்ள நிலையில் அண்மை காலமாக எழுந்துள்ள முரண்பாடுகளை தவிர்க்கவே இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. தமிழ் சட்டத்திறனிகள் பேரவையின் ஏற்பாட்டில் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்ற சந்திப்புகளில் பொது இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டிருந்தன. இருப்பினும் கடந்த 15ஆம் தேதி தமிழ் தேசிய பேரவை தனித்துவமாக செயற்பட்டு 28 பேரடங்கிய வழிநடத்தல் குழுவை நியமிப்பதாக அறிவித்திருந்தது. இந்த அறிவிப்பை அடுத்து இலங்கை தமிழரசு கட்சி சட்டத்திறனிகள் பேரவைக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி தனது அதிருப்தியை வெளியிட்டிருந்தது. பொது இணக்கப்பாடு எட்டப்படும் வரை அரசுடன் தனித்து செயற்பட மாட்டோம் என வாக்குறுதி அளித்த நிலையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் இந்த தனிப்பட்ட நடவடிக்கை ஒற்றுமை முயற்சியை குழப்புவதாக அமைந்துள்ளது என்று தமிழரசு கட்சி சுட்டிக்காட்டியிருந்தது. இதுகுறித்து கருத்து வெளியிட்ட தமிழ் தேசிய பேரவையின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தங்களது கூட்டம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டது எனவும் தமிழ் மக்களின் தலைவிதியை தீர்மானிக்கும் விடயங்களில் இரகசியத்தன்மை அவசியமில்லை என்பதால் தமது கூட்டு நடவடிக்கை தொடரும் எனவும் தமிழ் சட்டத்திறனிகள் பேரவையிடம் அறிவித்துள்ளதாக தெரிவித்தார். இவ்வாறான மாறுபட்ட நிலைப்பாடுகளால் ஒற்றுமை முயற்சிக்கு குந்தகம் ஏற்படுவதை தடுக்க தமிழ் சட்டத்திறனிகள் பேரவை பின்வரும் தீர்மானங்களை எழுத்து மூலம் உறுதிப்படுத்த முயல்கின்றது. தமிழ் சட்டத்திறனிகள் பேரவையும் தமிழ் தேசிய கட்சிகளும் இணைந்து தயாரிக்கும் அரசியல் தீர்வு ஆவணமே இறுதியானது மற்றும் மேலோங்கியது என்பதை ஏற்றுக்கொள்வது. அரசுடன் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படும் எந்த ஒரு பேச்சும் இந்த கூட்டு ஆவணத்தின் அடிப்படையிலேயே அமைய வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துவது. சகல தமிழ் தேசிய கட்சிகளும் இந்த ஒற்றுமை முயற்சியில் உண்மையான அர்ப்பணிப்புடன் இருப்பதை உறுதிப்படுத்தவே இந்த எழுத்து மூல ஒப்புதல் பெறப்படவுள்ளது என்று தெரிய வருகின்றது. டித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட நிவாரண நிதியில் 60 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான தொகை மோசடி செய்யப்பட்டுள்ளமை தொடர்பில் செட்டிக்குளம் பிரதேச செயலகத்தில் தீவிர விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சமைத்த உணவு வழங்கல் உள்ளிட்ட பல்வேறு நிவாரண நடவடிக்கைகளில் நிதி முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளன என்று கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து வவுனியா மாவட்ட அரசு அதிபர் B.A. சரத்சந்திரவின் உத்தரவுக்கமைய இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் முதற்கட்ட நடவடிக்கையாக செட்டிக்குளம் பிரதேச செயலக கிராம அலுவலர்களின் தலைமை அதிகாரி உட்பட 4 உத்தியோகத்தர்கள் உடனடியாக வவுனியா மாவட்ட செயலகத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு இணைக்கப்பட்டுள்ளனர். 8க்கும் மேற்பட்ட கிராம அலுவலர்களிடம் இந்த மோசடி தொடர்பாக தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. விசாரணைகளின் போது மோசடியில் ஈடுபட்டமையை சில கிராம அலுவலர்கள் ஒப்புக்கொண்டதுடன் தாம் முறைகேடு செய்த பணத்தை மீண்டும் செலுத்தியுள்ளனர் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஊழலை ஒழிப்பதாக உறுதியளித்து ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசின் கீழ் அடுத்ததால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியிலேயே இவ்வாறான மோசடி இடம்பெற்றுள்ளமை பிரதேச மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் வெளிப்படையான மற்றும் நீதியான விசாரணைகள் நடத்தப்பட்டு அரச நிதியை துஷ்பிரயோகம் செய்த அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்ட மக்களின் கோரிக்கையாக உள்ளது.